பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான நாளுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீக்கி, ஸ்தோத்திரம், நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரி ஒளிந்து போயிற்றே என்று சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாம், நம்முடைய துக்கத்தை மாற்ற என் ஆண்டவரால் முடியும். நம்முடைய தத்தளிப்பை மாற்ற நம்முடைய ஆண்டவராலே முடியும். நம்முடைய அடிமைத்தனத்தை கர்த்தர் மாற்றி நம்ம இளைப்பாற பண்ணுகிற கர்த்தர். அவர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், உன் துக்கத்தை நான் மாற்றுவேன். நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே தேவ வார்த்தையை நாம் வாசிக்க நம்முடைய துக்கங்களை கர்த்தர் மாற்றுகிறார். அடுத்து நம்முடைய தத்தளிப்பை மாற்றுகிறார். பல நேரத்தில் தத்தளிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, தத்தளிக்கப்பட்ட ஒரு நிலைமை, கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, பல நேரத்தில் அடிமையாக்கப்பட்ட ஒரு நிலைமை. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த துக்கத்தோடு இருக்கிறாங்க, தத்தளிப்போடு இருக்கிறாங்க, அடிமையாக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. இன்றைக்கும் பல நேரத்தில் பல காரியங்களிலே நாம் இப்படி தான் அடிமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் அடிமைத்தனத்தை எல்லாம் நீக்கி நான் உன்னை இளைப்பாற பண்ணுவேன். இந்த அந்நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய எல்லாருடைய துக்கத்தையும் அவர் சந்தோஷமாய் மாற்றி நம்மை விடுதலையாக்கி நம்முடைய தத்தளிப்பை மாற்றி நமக்கு ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவர் தருவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை இளைப்பாற பண்ணுகிற கர்த்தர் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் வருகிற சோர்வுகள், பலவீனங்கள், ஆண்டவரை எங்களை தத்தளிக்க பண்ணுகிற காரியங்கள், எங்கள் துக்கங்கள், எங்களுடைய அடிமைத்தனங்கள், இவை எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையினால் ஆண்டவரை முறியடித்து ஆண்டவர் எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தருகிற கர்த்தர். இந்த கால வேளையில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதலை கொடுத்து என் ஆண்டவர் தாமே நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி, இரத்த கோட்டைக்குள்ளே மூடும்படி நாங்கள் செபிக்கிறோம். உடைய பலத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.